வசூல் என்ன தேரும்? கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டும் சார். இதே நிலைமையில வசூலாகிட்டு போனா எங்க போய் நிக்கும்ன்ற? ஊருக்குள்ள இருக்கிறவங்க போண்டி ஆயிடுவான். பிச்சைக்கார மகாநாட்டுல போய் நிக்குங்க. அதான் என் லட்சியமே. என்ன பிச்சைக்கார மகாநாடு நடத்தணும்னா ஊர்ல இருக்கிறவங்க பிச்சைக்காரனாரும் நான் ஒருத்தன் தான் பணக்காரனாரும். அதுக்காகத்தானே இந்த சீட்டாட்ட கிளப்பையே ஓபன் பண்ணேன். கேட்டியா முத்து? ஊரை அடிச்சு உலையில போட்டுக்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. முத்த, இப்ப அவன் கொட்டத்தை நாம அடக்கணும். அடக்கி காட்டுறவா? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமா சார். காசு 60. மொத்த எல்லா ஆட்டத்திலையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. இது ஒண்ணுதான் பாக்கி ஆடுவோமா? எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்காங்க. நீ தோக்கிறதான பார்த்த, ஜெயிக்கிறத நான் சொல்றவா. Come on, come on, next. 60. லட்சத்து 20,000 ரூபா. இதே வேகத்தில் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே போனா பிச்சைக்கார மகாநாட்டுக்கு நீங்க தான் தலைவர். இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்து. ஏன் நிறுத்தணும்? அது எங்க இஷ்டம். ஆஹா, ரெடியா பணத்தை பின்னால சன்மம் இல்ல. பாத்தியா என் முத்து எவ்வளவு பெரிய கட்டிக்காரன்னு? அதான் பார்த்தனே ரங்கா. நீ ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரன். நம்ம 2 பேரும் மோதிக்க வேணும். இனிமே முத்து இந்த ஆட்டத்துக்கு வர சொல்லாத. தேனோ உனக்கு 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய் மாமூலே சரியில்லையே. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். எப்படி? இந்த சூதாட்ட வருமானத்துல சரிக்கு சரி பாதி பங்கு தர்றதா இருந்தா இனிமே நான் இங்க ஆடுறது. கடிக்க வர்ற நாய்க்கு எலும்ப போட்டு தான் பழக்கம். எனக்கு சதையை அறுத்து தானம் பண்ணி பழக்கம் இல்லை. உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை கல்லாவில போய் வாங்கிட்டு வெளியில போங்க. நாளைக்கு மறுபடியும் வருவேன். பல லட்சம் ஜெயிப்பேன். அப்பவும் பணத்தை தயார் பண்ணி வை. இல்ல, நாளைக்கு மொத்தம் வந்து ஆடினா நீ ஆண்டிதான். ஆண்டி எத்தனை 1000 செலவழிச்சாலும் சரி, இவன்களை கொல்றதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணு. அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? வந்துப்பா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, குமாரா இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிற மருமக பூவும் போட்டுப்பா முகத்தோட அழகா லட்சணமா இருக்கணும்னு சொல்லுவீங்களே, அப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கிறேன்ப்பா. அதோட அவளை நானும் என்ன அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதான்ப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். இந்த இந்த காதல் இருக்கு பாருங்கப்பா, காதல். அதான்ப்பா. வலடா குமரா, வாடா எப்படா வந்த முத்து? நீ உங்க அப்பா படத்துக்கு முன்னாடி காதல் புராணம் படிக்க ஆரம்பிச்சியே, அப்பவே நான் வந்துட்டேன். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டுட்டியா?
உன் கூட நான் எத்தனை வருஷமா பழகிறேன், என்கிட்ட சொல்லாமலே நீ காதலிக்க ஆரம்பிச்சியா? முட்டாள் முட்டாள், சொல்லாம வார்த்தை பரவாண்டா காதல். நீ கொடுத்து வைக்க வேண்டாம், உனக்கு எல்லா பாக்கியமும் சொல்லாமலே வருது. நான் இருக்கிறேன். அம்மா ஏதோ உனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்னு சொன்னேன், அதை வர காதலிக்கிறேன்னு சொன்னேன். அது ஒரு தலை காதலால இருக்கு. ஐயோ பாவம், நான் தான் அவளை விழுந்து விழுந்து காதலிக்கிறேன். அவ ஒதுங்கி ஒதுங்கி போறாடா. ஒண்ணு செய்ய, என்ன? பேசாம அவ காலில் விழுந்து என்ன காதலின்னு கத்து. நான் அதை செய்யலேன்னு நினைக்கிறியா? அட பாதி செதுட்டாவையா, அதை விடு. அப்போ இன்னொன்னு செய். என்ன? அவ அசந்த நேரம் பார்த்து ராவோட ராவா குதிரை வச்சியை கொண்டாந்து கோயில் வச்சு தாலி கட்டிவிடலாம். தாலி கட்டினா சரியாயிடுறியா? அது உன் தளபதியை பொறுத்தது. கடைக்கு ஆய்வாதான். எத்தனை நாளைக்கு தான் மாமா விட்டு காவடி எடுக்க முடியும்? என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு, எங்க புறப்பட்ட? அதான்டா எனக்காக என் காதலி ரயில் அடியில காத்துட்டு இருப்பான். வரட்டுமா? நானும் வரண்டா. கையடா கையடா. யாராக மடையனா இருக்கிறான்? எவனாவது தொலை சேர்த்துட்டு காதலிக்க போவானா? போக கூடாதோ? இப்பதான்டா புரியுது உன் அத்தை மகன் உன்னை ஏன் காதலிக்க மாட்டேங்கிறான்னு. நீ ஒண்ணு செய், எப்படியாவது கஷ்டப்பட்டு அவளை சந்திச்சு கல்யாணத்துக்கு தேதியை வாங்கு. உன் கல்யாணத்தையும் கல்யாணத்தையும் ஒரே பந்தல் வச்சுக்கலாம். ஒரே பந்தல் சரி, அவன் மாட்டேன்ட்டா சாவு. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கஸ்தூரி கோமா, என்கிட்ட ஒண்ணு பேசாதீங்க, என்ன தொடாதீங்க. நானு ரொம்ப கோமா இருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அதான் வந்துட்டானே. இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளவோ பேச நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ இப்ப 5 நிமிஷத்துல ரயில் புறப்பட போகுது. எப்படி பேசுறது, எங்க பேசுறது? அவ்வளவுதானே. நீ ரயில்ல போகும்போதே பேசிட்டு வா, நான் உன் பக்கத்துல குதிரையில வந்துட்டே கேட்டுக்கிறேன். ஐயோ ஊதி புட்டானே. சீக்கிரம் சீக்கிரம். பாத்து பாத்து. ஆமா, அடே முத்துவா, வாடா. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கஸ்தூரி எங்க மாமா? சந்தைக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. உட்காரு. என்ன மாமா அது? கஸ்தூரியை தனியா அவன் சண்டைக்கு அனுப்புனீங்க? வாரம் அவதானடா போயிட்டு வர்றா. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இப்படி தனியா அனுப்பலாமா? ஏன்டா இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? மாமா, கஸ்தூரியை எனக்கு எப்ப கட்டி வைக்க போறீங்கன்னு நேரடியாவே கேட. அது நீங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். முத்து, நான் இப்படி சொல்லலன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் பேரை சொன்னாலே கஸ்தூரிக்கு பிடிக்கல. நான் என்னப்பா செய்வேன்? முதல்ல அவ சம்மதத்தை வாங்கு, நாளைக்கே கல்யாணத்தை ஜாம்னு நடத்திவிடுறேன். அதோ கஸ்தூரியே வந்துடுச்சே. கஸ்தூரி, அக்கா வாங்கத்தான் வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சந்தைக்கு போயிட்டு வரியா? ஏன் பார்த்தா தெரியல? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? விளக்குமாறு, கொண்டை கம்பு, வெள்ளை அடிக்க 2 மட்டை போதுமா? போதும். என்ன செய்ய சொல்ற? பதில் எப்படி வந்தது பார்த்தே இல்ல? மாமா, இந்த தடவை கஸ்தூரி மனசை கரைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். முயற்சி பண்ணி பாரு. முயற்சி என்ன, முடிச்சு காட்டுறேன். கஸ்தூரி, பட்டப்பகல் மாதிரி நிலா அடிக்கிற இந்த நேரத்துல நீங்க நானும் தனியா இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது என் மனசெல்லாம் இனிக்குது. இனிக்கும் மடத்தனமா ஒரு பொண்ணு வலிய வந்து மடியில படுத்தா சிரிப்பா மட்டுமா இருக்கும்? யாராவது பார்த்தா சிரிப்பாவே இருக்கும். இங்க பாருங்க, நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அடக்கடவுளே, அதுக்குள்ள மறந்தாச்சா? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட முறைப்படி என்ன பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக கஸ்தூரி கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன்? இந்த பாருங்க, இந்த வம்பு தும்பெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிமே நம்ம சந்திப்பு மணவரையில தான். ஆமா கஸ்தூரி, கஸ்தூரி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கை நிறைய சம்பாதிச்ச உடனே கண்டிப்பா உனக்கு நான் தாலி கட்டுறேன். ஐயோ, விவரம் புரியாம பேசுறீங்களே. எனக்கு ஒரு முறை மாப்பிள்ளை இருக்கான்னு சொன்னா இல்லையா? ஆமா. அவன் எங்க வீட்டுக்கு வந்து
என்ன கஸ்தூரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நேரடியாவே கேட்டுட்டா, இன்னும் நீங்க கொட்டாவை விட்டுக்கிட்டே இருந்தா அவ என்ன கொண்டுகிட்டே போயிடும். யாரோ மகன் என் காதல்ல குறுக்க முளைச்சவன். முதல்ல அவன் ஊரு பேர சொல்லு, கழுத்தை முறிச்சிட்டு வர்றேன். இந்த சூரத்தனம் தான் வேண்டாங்கிற. தாலி கட்ட நேரம் பாருங்கன்னா தகராறுக்கு போறேன்னு தாண்டீங்களே. முதல்ல எங்க அப்பாவை சந்திச்சு பேசுங்க. என்ன பேசணுங்கிற? விடுவிடுன்னு எங்க வீட்டுக்குள்ள வாங்க. வந்தேன். எங்க அப்பாவை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. போட்டேன். கஸ்தூரி இருக்காளான்னு கேளுங்க. இருக்கா? எடுத்துக்கிட்டு போடான்னு பிடிச்சு கொடுத்துருவாரா? அதுதான் இல்ல. விஷயத்தை கேட்ட உடனே சும்மா தாண்டி குடிப்பாரு. பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. கட்டிக்கிட்ட உங்க பொண்ணத்தான் கட்டிக்குவேன், இல்லன்னா உங்க வீட்டு வாசல்லே தூக்கு போட்டு தொங்குவேன் அப்படின்னு சும்மா தைரியமா சொல்லுங்க. அவரு என்ன பாப்பாரு, நான் கண்ணை கட்டுக்குவேன். உடனே உங்களை பாப்பாரு. நீங்க மாமாங்கடும். பல்ல உடைக்க மாட்டாரா? பரவாயில்ல, மாமனார் தானே. சரி, இதனால 1000 போனாலும் சரி, 1000 வந்தாலும் சரி, நாளைக்கு உங்க அப்பா பார்த்து பொண்ணு கேட்கத்தான் போறேன். உனக்கு தாலி கட்டத்தான் போறேன். நான் சொன்னனே ஆளே தூக்குவான்னு, அவன் தாயா அந்த சிக்கந்தர். இந்தாப்பா சிக்கந்தர், அந்த சின்ன மலைக்காரனை தீர்த்து கட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யாருங்க அந்த சின்ன மலையா? இப்ப சொல்லுங்க. அவன் இடுப்ப மூடிக்கிற. மற்றதை விட்டுருயா? ஒன்னொன்னா செய்வாங்க. இந்தாப்பா விவரமா சொல்றேன் கேட்டுக்க. ஆள் வாட்ட சாட்டமா இருப்பான், தொப்பிய தலையில போட்டிருப்பான். மூதேவி தொப்பிய காலியா போடுவான். பின்ன சில பையன் முதுகுல தொங்க போட்டாலே நாங்க விளக்கமா சொல்லியா? அவனுக்கு இடுப்புல பெல்ட் போட்டிருப்பான், பெல்ட்ல ரிவால்வர் இருக்கும். அவனை சாதாரணமா நினைக்காத, பெரிய ஆள். குதிரையில தான் வருவான், எடுத்தறிஞ்சு பேசுவான். எங்கடா சண்முகம் பிள்ளைன்னு கேட்பான். அப்ப நீ என்ன செய்வ? யாருங்க இந்த சண்முகம் பிள்ளை? இவனை வெளியில அனுப்பியா? என்னங்க என்ன அவனுக்கு தெரியல. அடுத்தவனை எங்க அடிக்க போறான்? அவர் வருத்தப்படுறாருல, இவர்தான் சண்முகம் பிள்ளை. மன்னிக்கிறேன். இனிமே யாராவது உங்க பேரை சொன்னா என்னங்க போன மாச கணக்க நொறுக்கிட்டாங்க. நானே கிழிச்சு போடணும்னு நினைச்சேன். இவனை ஃபைல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அங்கங்க ஒவ்வொரு குத்து குத்து. வாப்பா போ, கூட்டு போ. ஏய், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிக்கிற. கஸ்தூரி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. கஸ்தூரி, நம்ம கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐய, இந்த மாட்டுக்கு அறிவே இல்ல. தண்ணீர நிக்க வேண்டிய மாடு தரையில நிக்குது. கஸ்தூரி, நம்ம கல்யாணத்துக்கு மாமா கூட சம்மதிச்சிட்டாரு. ஆனா உன் சம்மதம்? சேச்சே, சொரணை இல்லாத மாடு இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எப்படிதான் நடமாடுதோ சனிய. கஸ்தூரி, இப்ப எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். ஆமா. அட, என்ன தலையாட்டுற? முட்டிடுவேன் பயமுறுத்துறியா? இங்க ஒண்ணும் நடக்காது. போப்பா. கஸ்தூரி, இந்த பதில் மாட்டுக்கு. அப்ப எனக்கு சொல்லட்டுமா? என் நெஞ்சில ஆசை இருந்தா இந்த கண்ணுல தெரிஞ்சிருக்காது. அத்தான், விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை வற்புறுத்துறதுல பிரயோஜனம் இல்ல. போயிட்டு வாங்க. அவ்வளவுதானா? கஸ்தூரி, என்ன மீறி நீ யார் கழுத்துல மாலையை போட்டுறேன்னு பாத்திரலாம். பெரிய மகாராஜா, இவர் சொன்னதை மீறிட்டா அப்படியே டமால சுட்டு பொசிக்கிடுவாரு. கஸ்தூரி, அதுதான் சொன்னேனே. என்ன வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து. பரவாயில்ல பரவாயில்ல, இங்க வாங்க. கஸ்தூரி, நனைஞ்சது நனைஞ்சாச்சு, முழுக்க நனைஞ்சிருவோமே. என்னப்பா இது? நானும் 4 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உடைஞ்சு போன கட்டியும் கையுமா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, இதுக்கு பழைய கால் சரியாவே வரல, புதுசாவே ஒண்ணு செஞ்சு போட்டலான்னு பாக்குறேன். ஓஹோ. ஆமா, நீ ஏன் இப்படி ஈர துணியோட இருக்க? அது ஈரம் ஆயிடுச்சுப்பா. பைச்சக்கார பொண்ணு. என்ன கட்டில் புது காலம் பொருந்த மாட்டேன். கோளாறு இந்த காலில் இல்லைங்க, எல்லாமே நம்ம கைத்திறமையை பொறுத்துதான் இருக்கு. இப்ப இந்த கட்டில நான் சரி பண்ணி காட்டுறேன் பாருங்க. எங்க இப்ப உட்கார்ந்து பாருங்க.
சரியா போச்சே. கட்டில் பழசா இருக்கலாம், கால் புதுசா இருக்கலாம், ரெண்டையும் இணைக்கிற முறை சரியா இருந்தா யாராலையும் அசைக்க முடியாதுங்க. பிரமாதம் தம்பி. ஆமா, நீங்க யாரு? இந்த புது கால் இருக்கே அதுதான் நான். இந்த பழைய கட்டில் உங்க குடும்பம். இது ரெண்டையும் இப்போ முறையா இணைக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. விளக்கமா நான் சொல்றேன்ப்பா. இங்க பாருங்க, உள்ள துணி வச்சிருக்கேன், போய் மாத்திட்டு வா. ஏன் தம்பி, இது என்ன சட்டை ஒரே ஈரம்? ஈரங்க. ஏம்மா, இவனை உனக்கு முன்னமேயே தெரியுமா? ஓ, தெரியும்பா. ஆஹா, புரியுது புரியுது. எனக்கு தெரியாமலேயே ஒரு துணையை நீயே தேடிக்கிட்டியா? அவரு ரொம்ப நல்லவருப்பா. என்ன வேலை பார்க்கறாரு? இப்போதைக்கு நான் வேலை இல்லாம தான் இருக்கிறேன். அப்ப நீ நல்லவன் தான். பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து ஆய் ஊயினை சவடால் அடிக்காம உண்மையை ஒத்துக்கிட்ட பாரு. இந்த பாரு தம்பி, என் மக விருப்பத்துக்கு மாறா நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா இந்த கல்யாண பிரச்சனையில ஒரு சிக்கல் இருக்கு. கொஞ்சம் பொறுமா தம்பி. உங்க இஷ்டப்படியே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம் நடக்கும். 1 வருஷமா? ஆமா தம்பி. இந்த வீட்டு மேல நான் 10,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை அடைச்சு இந்த வீட்டையே என் மகளுக்கு சீதனமா எழுதி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு 1 வருஷம். உங்க கடனை ஒரே மாசத்துல நான் தீர்த்து வைக்கிறேன். நீயா? உன்னால எப்படிப்பா முடியும்? நீயே வேலை வெட்டி இல்லாதவன். நான் சொல்ல மாட்டேங்க. சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன். சரி, கவலைப்படாத, பணத்தோட வர்றேன். அப்பா, நம்ம வீட்டு மேல கடன் இருக்குதுன்னு அவர்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? நான் காரணமா தான் போய் சொன்னேன். காதலிக்க உனக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கு வரப்போற மருமக பிள்ளைக்கு சம்பாதிக்க திறமை இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்க எனக்கு உரிமை இருக்குமா?